அதாவது வந்து விந்தணு வந்து சுத்தமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த குணப்படுத்த முடியல. பட் விந்தணு குறைவா இருக்குது அப்படின்னா, அத நம்ம அதிகப்படுத்தலாம். அத நம்ம குணப்படுத்தலாம். இது வந்து ஆண்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். பெண்களுக்கு தான் வந்து நெறைய பிசிஓடி ப்ராப்ளம், அ அந்த மாரி நெறைய ப்ராப்ளங்கள் வந்து லேடீஸ் சொல்லுவாங்க. அந்த எக் வந்து கரெக்ட்டா உண்டாகாம இருக்கும். சைக்கிள் அந்த மென்ஸ்சுரேஷன்ல வந்து ப்ராப்ளம் இருக்கும். எக்ஸஸா சிலருக்கு வந்து மென்ஸ்சுரல் இருக்கும். சிலருக்கு வந்து டெஃபிஷியன்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்கேண்டி பீரியட்ன்னு சொல்லுவோம் அத. கம்மியா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது யூட்ரஸ் வந்து ப்ராப்பரான இதில இல்லன்னு அர்த்தம். ஸோ யூட்ரஸ்க்கு வந்து ஒரு 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 பெண் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு வந்து யூட்ரஸ்க்கு வந்து நல்ல காப்பியஸ் ஃப்ளோ இருக்கணும். அந்த பிளட் ஃப்ளோ வந்து நெறைய இருக்கணும். யூட்ரஸ்க்கு இருக்கணும். இன்னொன்னு வந்து ஒரு அது அது வந்து இந்த பியாண்ட் த சயன்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது அக்குபஞ்சர் சயன்ஸ்ல இருக்குது ஆக்சுவலா. கிட்னி நெனச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாக முடியும். அது வந்து ப்ரீ புரோகிராம் கூட சொல்லலாம். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வந்து அந்த ஃபீமேலுக்கு புரோகிராம் பண்ணி தான் இருப்பாங்க. அத்தனை குழந்தை தான் அது பிறக்கும். அந்த மாதிரி அந்த கிட்னில ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா, அ உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுல உள்ள பிரச்சனை இருக்கும். அத நம்ம சரி பண்றதன் மூலமா நம்ம குழந்தை இப்போ நம்ம கொஞ்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்து குழந்தை பிறந்திருக்காங்க. அது அது வந்து சால்வபிள் ப்ராப்ளம் தான். இது மாரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது அதுல இன்சால்வபிளாவும் இருக்குது அதுல.